உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. எங்க போற? இந்நேரத்துல எங்க போவாங்க? மகா ரூமுக்கு தான். அது எனக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் பையன் கூட இருக்காம அவ கூட போற. அது இல்லைங்க தான், நடந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியும்ல. மகா ரொம்ப பயந்து போயிருக்கா, அவளுக்கு துணையா இருக்கலாம் தான். அதெல்லாம் 2 நாள் ஆனா அவளே சரியாயிருவா, நீ ஒன்றும் போக தேவையில்லை. அவ சின்ன பிள்ளை, ரொம்ப பயந்து போயிருக்கா. 2 நாள் அவ கூட இருந்தா சரியாயிருவாங்க தே. நீ கூட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவ பாட்டுக்கு அவ சரியாயிருவா. அவளை நினைச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துறாத. உனக்கு 6 மாசம் கெடு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்குமா போய் என் பையன் கூட இருக்க பாரு. 6 மாசத்துல எனக்கு ஒரு பேர குழந்தை வந்தாகணும். ஏங்கதா, எனக்கு ஒரு டவுட். 6 மாசத்துல எப்படி பேர குழந்தை வரும்? குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படி 10 மாசம் ஆகும்? நீங்க 6 மாசத்துல கேக்குறீங்க? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு பிள்ளை வந்து கொடுக்க துப்பில்ல. இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. 6 மாசத்துல நல்ல செய்தியை சொல்ற. போய் என் பையன் கூட இருன்னா நீ பாட்டுக்கு உள்ள போய் தாழ்பால் போட்டு குறைச்சு விட்டு தூங்கிறாத. என்ன புரியுதுல? அத்தையோட ஒரே தலைவலியா போச்சு. இப்ப என்ன பண்றது? மகா வேற தனியா இருப்பாளே. 10 மணிக்கே போய் கதை படுத்தாலும் திட்டு தான் வாங்கணும், படுக்கலனாலும் திட்டு தான் வாங்கணும். புருஷன் கூட எப்ப படுக்கணும் படுக்க கூடாதுங்கிறது கூட நம்மளால முடிவெடுக்க முடியல. என்ன வாழ்க்கையோ. அர்ஜுன், இந்நேரத்துல எங்க போற? எங்கேயும் இல்லைங்க, நீ உள்ளதான் போறேன். சொல்லுங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க, நீ என்ன பண்ணணும்? மகா தனியா இருக்கா, அவ கூட இப்ப என்னால இருக்க முடியாது. நீ போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கியா? அவ தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு ரூமுக்கு போயிரு. அட அவ்வளவுதானா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போய் பார்க்க தான் போறேன். சரிடா, அவளுக்கு ஏதாவது ஆறுதலா பேசிட்டு இரு. அவ தூங்குனதுக்கு அப்புறம் ரூமுக்கு போ. அது வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இரு. என்னன்னு தெரியல, அந்த விஷயம் நடந்ததுல இருந்து ரொம்ப அமைதியாவே இருக்கா. வாங்குறது தவிர எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அவனுங்க கண்டு வீடியோலாம் அவகிட்ட காட்டியிருக்கானுங்க. அவ பயந்து போய் இருப்பான்னு நினைக்கிறத பார்த்து 2 நாள் போனா அவளே சரியா விடுங்க. நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி அர்ஜுன், பாத்துக்கோ. குடிச்சி என்று இத நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. இங்க வாரு. ஹேய், ஒன்ன தாடி. உனக்காக அத்தை என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. அட இங்க பாருங்கறல. ஏய் இங்க பாரு. மியூசிக் வாசிக்கா கிட்டார் வேணும்னு கேட்டல, வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இனிமே கிளாஸ்க்கு போய் வாசிச்சு பழகு. பாடுறா, மறுபடியும் தலக வந்துருச்சு. இங்க பாரு குட்டிச்சி, உனக்கு நடந்தது பெரிய விஷயம்தான். ஆனா அதையும் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க போற? காலேஜுக்கு எப்பவும் போல கிளம்பி வா. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு பயப்படுற நீ? உனக்குள்ள அப்படி என்ன குழப்பம்? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மீனோட போட்டோஸ் எல்லாம் கூட டெலிட் பண்ணியாச்சு. அவளே காலேஜ் வந்துட்டா. உனக்கு என்ன பயம்? நீ எப்பவும் போல காலேஜ் கிளம்பி என் கூட வர. நாளையில இருந்து எப்பவும் போல நீ ஜாலியா இருக்கணும். இப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தீனா எதுவும் மாறாது மகா. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கேன். அத்தா, சொல்லுடா. நான் தூங்கணும். சரிடா, தூங்கு. மடியில படுத்துக்கிறியா? இல்ல, வேணாம். எங்க ரூமுக்கு போங்க, நான் தனியாவே இருந்துக்கிறேன். ஐயோ, எந்த வீட்டையாவது நடக்குமா இந்த கூத்து? ஏண்டி மறுபடியும் இப்படி எந்திரி. அட ஏங்க அத்தை, நான் ஏன் மடியில உட்கார்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? போன வருஷமெல்லாம் உட்காரும்போது ஒண்ணுமே சொல்லல, இப்ப மட்டும் திட்டுறீங்க. போன வருஷம் வரைக்கும் நீ சின்ன பிள்ளை, அதனால ஏதோ உட்கார்ந்துட்டு விட்டுட்டேன். இப்போ நான் சின்ன பிள்ளை தான். அத்தை கிட்ட கேளுங்க, என்னதான்? அட விடுங்கம்மா, உட்காந்துட்டு போட்டோம். ஏண்டா, அவளுக்கு தான் அறிவில்ல, பெரிய மனுஷியான பிள்ளையா இப்படி மடியில உட்கார வச்சிருக்கா? என்னங்கடா நீங்க, பெரிய மனுஷியான மடியில உட்கார கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? இங்க வாரடி, கூட கூட பேசாத. அவ மடியில உட்காரத எந்திரி. முடியாது முடியாது, நான் என் பெரியத்தா மடியில சின்னத்தா மடியில 2 பேர் மடியில உட்கார்றேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏ திவ்யா, என்ன வாதத்தை நிக்கிறா? அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. ஏ மகா, அதுதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்களா, எந்திரி நீ. அட போக்கா, உனக்கு ஒரு வேலை இல்ல, உன் மாமியாருக்கு ஒரு வேலை இல்ல. நான் ஊர்ல இருந்து வந்தானே, அத்தான் தான் என்ன தூக்கிட்டு கடைக்கு போகும். இப்ப மட்டும் மடியில உட்காந்தா ஆளுக்கு கத்துறீங்க. அடியே, அப்ப வேற இப்ப வேற. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான் இல்லதான்? அவங்க கிடக்குறாங்க, விடு. சரி குட்டிச்சி, அடுத்து என்ன படிக்க போற? அடுத்து என்ன, பிகாம் தான். நல்ல கோர்ஸ் தான். கடவுளே முருகா. அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க கோவப்பட்டு பேச பேசதான் அவ வேணும்னே உட்காந்துட்டு இருப்பா. நீங்க அக்கடால போங்க, அவ எந்திரிச்சிருவா. என்னமோ பண்ணி தொலைங்க. நல்லது சொன்னா இந்த வீட்ல யாரும் கேக்குறது இல்ல. நாளைக்கு ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவேன். அவ முன்னாடி இப்படி வந்து உட்கார்ந்தானா அவ என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாத்தியா? அதை நான் கல்யாணம் பண்ணும்போது யோசிக்கிறேன், விடுங்க. ஏய், என்கிட்ட அடி வாங்க போற பாரு, இன்ச்ச கடல போடி. அட போக்கா, உனக்கும் உன் மாமியாருக்கும் வேற வேலை பொழப்பில்ல. ஏய் கிறுக்கி, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு முன்னாடி நீ சின்ன பிள்ளை, அதனால இவங்க மடியில மாறி மாறி உட்காருவேன். அப்ப எதுவும் தப்பா தெரியாது. இப்ப வளர்ந்துட்டல. அக்கா, நான் சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, எனக்கு எப்பவும் அத்தா அத்தா தான். என் 2 அத்தாங்கிட்டையும் நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன். ஒரு வேலையை அத்தனை யாராவது கட்டிக்க வந்தாலும் அவங்க முன்னாடியும் நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னாத்தா, நான் சொல்றது சரிதானே? சரிதாண்டாமா. அர்ஜுன், எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். அட விடுங்க, நீ இன்னும் சின்ன பிள்ளையாட்ட அவ கல்லுங்க அப்படி எல்லாமே இருக்கான். அப்படியே இருக்கட்டும், விடுங்க. சரிம்மா, நடந்ததையே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு.
நாளைக்கு எப்பவும் போல என் கூட காலேஜ் போட்டு வரணும். உனக்கு பயமா இருந்தா சொல்லு. அதான் வேணா இங்கே இருக்கேன். வேணாம் தான், நீங்க போங்க, நான் தூங்கிக்கிறேன். என்னடி இது போன வேகத்துல திரும்பி வந்திருக்கான்? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு போக மனசு வரல, அவ்வளவுதான். ஹே லூசு, இந்த மாதிரி நேரத்துல மகாவை தனியா விடுறது நல்லது இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, அவ கூட போய் தூங்கு. பாவம்டி, சின்ன பிள்ளை, இதெல்லாம் எப்பனாலும் பாத்துக்கலாம். அவளை போய் பார்ப்போ. நான் தான் போக விருப்பம்னு சொல்றேன், சும்மா எதுக்கு என்ன துரத்திட்டே இருக்கீங்க? ஏண்டி, நான் என்னத்துக்கு ஒண்ணு துரத்த போறேன்? மகா தனியா இருப்பாளேன்னு சொன்னேன். என்ற தங்கச்சி தானே, என்ற தங்கச்சி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவ கூட ஆதி இருக்கான். ஆதி கொஞ்ச நேரம் பேசி அவளை தூங்க வச்சிருவான். ஓ, அவன் இருக்கானா? அப்ப சரி. இருந்தாலும் நீ அவ கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. அவன் பேசி முடிச்சதும் நீ போய் அங்க போய் படுத்துக்கோ. நான் இந்த ரூம்ல இருக்கிறது பிரச்சனை சொல்லுங்க, நான் வேணா வெளியே போய் படுத்துக்கிறேன். சும்மா துரத்திட்டே இருக்காதீங்க. ஏண்டி, ரூம்ல இருந்து வெளியே போகும்போது நல்லா தானே போனேன். இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, நீங்க தான் என்ன வெளியே துரத்து பாக்குறீங்க. மகா சின்ன பொண்ணு, அவளை பாத்துக்கணுமேங்கிறதுக்காக சொன்னேன். மத்தபடி ஒண்ணு துரத்திட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி வா, வந்துட்டேன, வந்து உட்காரு. ஒன்னும் வேண்டாம், இந்த ரூம்ல நான் என்னத்துக்கு இருக்கணும்? நான் ஹால்லயே படுத்துக்கிறேன். உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே. ஏண்டி தங்கம், நீ நல்லா தானே இருக்க? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே? இல்ல பீரியடா? ஏன்னா அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் இப்படி தேவையே இல்லாம சண்டை போடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பொண்டாட்டி, நீ ஒண்ணுமில்லன்னு சொல்றத வச்சு பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. என்ன, ஏதாவது வேணுமா? எனக்கெல்லாம் எது வேணாம். உங்களுக்கு வேணும்னா வேணா எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம். எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கும் வேண்டாம். ஓ, அப்படியா? சரி, நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். ஏய், இருடி, கோச்சுக்காத. நான் சும்மா தான் சொன்னேன். வந்ததும் இதான் விஷயம்னு சொல்லியிருந்தா அப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு சண்டை போட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு விருப்பம்னா பண்ணிக்கோங்க. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி பேசுற. ஐயோ, நீ சும்மா இப்படி வரவான்னு பேசிட்டு இருக்கிறது எனக்கு தான் எரிச்சலா இருக்கு. ஸ்டார்ட் பண்றியா? சும்மா தொட்டாலே வைக்கப்பட்டு தலை குனிவா. இப்ப என்னடா இப்படி வந்து கேக்குறா? என்ன பண்றது, எல்லாம் என் தலைவிதி. மேடம், வாய்க்குள்ள முடங்காம கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அப்பதான் எங்க காதுலயும் விழும். விடக்கூடாது தானே பேசுறேன். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் நிறுத்திட்டீங்க? ஏங்க உங்களதான், என்னாச்சு நிறுத்திட்டீங்க? ஏய், உண்மையை சொல்லு. புடிச்சுதான் பண்றியா? இல்ல பிடிக்காம இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கியா? என்ன கேள்வி இது? புருஷன் தொட்டா பொண்டாட்டிக்கு பிடிக்காம போகுமா? இங்க பார்ட்டி கொண்டாடி, நீ என்ன யோசிக்கிறியோ அது உன் முகமே காட்டி கொடுத்துரும். வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் முகத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்ல. உன் முகத்துல மட்டும் இல்ல, உன் உடம்புலயும் ஒரு உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க பாட்டுக்கு எதையாவது திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா எந்திரிச்சு போயிடுறேன். அதை விட்டுட்டு என்ன சொல்லாதீங்க, எனக்கெல்லாம் விருப்பம் இருக்கு. ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏய், ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடி. அதுக்காக இப்படி விருப்பமே இல்லாமலாம் என் கூட இருக்காதா? அச்சோ, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க, நானே ஸ்டார்ட் பண்றேன். ஏய் திவ்யா, ஏய் ஏய் ஏய், சொல்றி லிப்ஸ்டி. நான் விருப்பம் இல்லாம பண்ற மாதிரியா இருக்கு. சரி சரி சரி, ஒத்துக்கிறேன். உனக்கும் விருப்பம் இருக்கும், விடு. சரி, அடுத்து மிச்சத்தெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். தீ போல் தேன் போல் சலனமெதான் மதியனும் நிம்மதி சிதையவேதான் நிழலை விட்டு சென்றாயே நினைவை விட்டு சென்றாயே இனி ஒரு பிறவி உன்னோடு வாழ்ந்திடவா அதுவரை என்னை காற்றோடு சேர்ந்திடவா. இந்த மாதிரி நேரத்துல வெக்கப்பட்டு சிரிக்கும் போது நீ எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆனா எனக்கு என்னமோ தெரியல, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்னும் புரியல. உங்களுக்கு எதுக்கு இந்த டவுட்? நான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல. நோடி, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். ஐ லவ் யூ. லவ் யூ டு. குட் நைட். உள்ளத்தை நான் சொல்லவா மருகும் மனதின் ரகசிய அறையில் ஒத்திகை பார்த்திடவா. டேய் பொறுக்கி நில்ல. அட என்னங்க நீங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறுக்கிங்கிறீங்க? பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? மேம், எங்க அர்ஜுன் யாருன்னு தெரியுமில? காலேஜுக்கே டானு.
இவன் இந்த காலேஜுக்கு டானா இருந்தாலும் சரி டீனா இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பொறுக்கிதான். எனக்கு அப்படி பண்ண என்ன பண்ணிருப்பான்? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கான்? பதில சொல்லு. ஏங்க மேம் திடீர்னு வந்து நின்னுக்கிட்ட என்ன பண்ணேன்னு கேட்டான். என் நன்மை என்ன பதில் சொல்லுவான்? தலையும் புரியல வாலும் புரியல. என்னன்னு விளக்கி சொல்லுங்க. வேலைக்கெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அவனுக்கு புரியும். டேய் எதுக்கு அப்படி பண்ண? மேம் நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். எக்ஸாம் நடக்க போகுது, முதல்ல வழி விடுங்க. டேய் எனக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து நீ ஒரு அடி கூட நகர முடியாது. இங்க பாரு அர்ஜுன், உனக்கும் அந்த சத்யாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பொண்ணு கிட்ட பர்மிஷன் கேட்காம இப்படியே பண்ணுவ? மேம் அப்ப பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணியிருந்தா உங்களுக்கு ஓகேவா? என்றா ஜோக்கா? என்கிட்ட இந்த ஜோக்கெல்லாம் வேண்டாம், ஒழுக்கமா சொல்லிடு. எதுக்காக அப்படி பண்ண? அப்படி என்ன பண்ணியிருப்பான்? எதிர் எதிர் வீடு வேற. ஒருவேளை வீடு பூந்து ம், எருமை எருமை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓய முடிட்டோ அமைதியா நின்று. இல்ல மச்சான், எதிர் எதிர் வீடு வேற. என் வீட்டுல நான் இருந்தேன்னு எதிர் வீட்டுல அவ இருந்தாலேன்னு லவ் டார்ச்சர் பண்ணிருப்பியோன்னு நினைச்சேன். நீ என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அடங்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? மேம் முதல்ல வழியை விடுங்க. நம்ம வந்து இதை அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க ப்ரொஃபசர், நான் ஸ்டூடெண்ட். ஓ இந்த ஈர வெங்காயம் இப்பதான் உனக்கு தெரியுதோ? வீட்டுல வச்சு கொடுக்கும் போது தெரியல அப்படிதானே? எதுக்கிட்ட கொடுத்தேன்? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சே ஆகணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கொடுத்ததானே பிரச்சனை. உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. எது திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. அப்புறம் என்னங்க மேம், வழியை விட்டு அப்புறம் போங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுங்கிறேன். எக்ஸாம் ஹால்ல நான் தான் உனக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்கணும். அதனால நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் போனா போதும். இங்க பாருங்க மேம், அந்த நேரத்துல எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். நீங்களும் மிக விடாம வாங்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துருங்க. இங்க பாரு அர்ஜுன், விளையாடதா? நான் ப்ரொஃபசர், நீ ஸ்டூடெண்ட். அதான் மேம் நானும் சொல்றேன். நீங்க ப்ரொஃபசர், நான் ஸ்டூடெண்ட். தேவையில்லாம இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். பிடிக்கலைன்னா நான் கொடுத்தது திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா வழியை விடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க மேம் கேட்டதுக்கு பதிலே காணும். பிடிச்சிருக்குன்னா நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. பிடிக்கலன்னா திருப்பி கொடுங்கங்கிறேன். அதுக்கும் முடியாதுங்கிறீங்க. பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்கிறேன். அதுவும் இல்லைங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கிளாஸுக்கு போ. இதைத்தானே முதலே சொன்னேன். நீ அந்த சத்தியாவை போட்டு அடிச்ச காரணத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் எப்படியும் நினைச்சிருந்தேன். ஆனா இவ்வளவு கேவலமான இருந்திருக்கல. உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. நீயும் அவன மாதிரி தான். வாய்ப்பு கிடைச்சதும் யூஸ் பண்ணிக்கிட்ட. அதுவும் மேமன் கூட பார்க்காம. ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் எதுக்கு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? இங்க பாருங்க காவியா, என்னடா பேர் சொல்றானே நினைக்காதீங்க. உங்களை விட நான் வயசுல பெரியவன் தான். என்ன செகண்ட் டிகிரி படிக்கணுங்கிறதுக்காக இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன், அவள் தான். இன்னும் 6 மாசத்துலயும் படிப்பு முடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் ஏன் கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன்னு அப்ப விளக்கமா சொல்றேன். அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி பாக்குற பொண்ணுக்கிட்ட எல்லாம் ரூட்டு போடுறாலும் நான் கிடையாது. ஒரு பொண்ணு மேல என் நிழல் படுறதா இருந்தா கூட அந்த பொண்ணு எனக்கு உண்மையாவே மனசார பிடிச்சிருக்கணும். அந்த பொண்ணு மேல என் விரல் படுதுன்னா அந்த பொண்ணு உண்மையாவே நான் காதலிக்கிறேன்னு அர்த்தம். உரிமை இல்லாத யார்கிட்டையும் என்னோட உரிமையை நான் எடுத்துக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், ஒரு ஃப்ளோல உண்மை உளறிட்டான். அவங்க ப்ரொஃபசர் தான். அவ்வளவுதான், நீ திரும்ப சஸ்பெண்ட் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. என்னங்க மேம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே டைரக்டா உங்ககிட்ட என்னால சொல்லிட முடியும். ஆனா 6 மாசம் எதுக்காகனா உங்களுக்கே புரியும். காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. ஆ ஓ ஓய். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஆ ஓ அர்ஜுன், அர்ஜுன் உன்னை பார்க்க தான் ஓடி வந்தேன். எதுக்கு இப்படி ஓடி வரா? மெதுவா நடந்து வர தெரியாதா? மேம், அர்ஜுனை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க முடியல. 4 நாள் லீவ் வேறையா, அதான் வேகமா ஓடி வந்தேன். இப்பதான் இன்டெரக்டா உன் காதல சொல்லி முடிச்சேன். அதுக்குள்ளேயும் அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு கரெக்டா வந்துட்ட பாரு. அர்ஜுன், கேள்விப்பட்டேன். என் அண்ணன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மனைவி கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் அவன் மக கிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. தப்புதான், சாரி. எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேக்குறா? அதான் அவனை அடிச்சு துவச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுல. இல்ல, இதனால நம்ம காதலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல, அதான். விளங்கிடும், இதுல இருந்தே தெரியுது இவன் லட்சணம் எப்படின்னா. ஹேதியா, எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? கொஞ்சம் கூட அறிவில்லாம என்ன நடுவில் வச்சுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது நடுவில் யார் நந்தி மாதிரி உங்களை நிக்க சொன்னது? போங்க மேடம். சி, வழி விட முதல்ல. ஏய், உனக்கு கொஞ்சமாவது மண்டக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி பின்னாடி தெரிஞ்சு கடுப்பேத்திட்டே இருக்கா? என்ன என்ன அர்ஜுன் பண்ண சொல்றேன்? உன் மேல நான் அவ்வளவு லவ் வச்சிருக்கேன். உனக்கே அது புரிய மாட்டேங்குது. நீ பண்றதுக்கு பேர் லவ்வா? டார்ச்சர் டி. எரிச்சலா இருக்கு. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு அர்ஜுன், இப்படிதான் இப்படி எரிஞ்சு விழுந்தே என்கிட்ட நீ எவ்வளவு கோவத்தை காட்டினாலும் உன்னை எனக்கு அவ்வளவு உடிச்சிருக்கு தெரியுமா? என்னோட காதலை நிரூபிக்கிறதுக்கு என்னை என்ன வேணும் பண்ண சொல்லு, நான் பண்றேன். உனக்கு நான் அப்படி மாடர்னா ட்ரெஸ் பண்றது பிடிக்கலன்னா சொல்ல, கொண்டையெல்லாம் போட்டுட்டு சாரி கூட கட்டிட்டு வரேன்.
நீ என்ன பண்ண சொன்னாலும் பண்ற. என்ன லவ் மட்டும் பண்ணிடு அர்ஜுன். காதல பிச்சையாவோ இல்ல மிரட்டியோ கேட்க கூடாது. அது ஒருத்தவங்களோட மனசை பிடிச்சு தானா வரணும். அதைத்தான் நானும் கேக்குறேன். அது உனக்கு எப்ப வரும்? ஒன்ற மேல எனக்கு எப்பவும் காதல் வரவே வராது. கிளம்பு. அர்ஜுன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஓ, என்ன வேணாலும் பண்றியா? சரி, ஒன்று பண்ணு. இதோ இந்த காலேஜ் மாடியில இருந்து குதிச்சு சேர்த்துரு. அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய உதவி. அர்ஜுன், விளையாடாத அர்ஜுன். நான் உண்மையாவே அப்படி பண்ணி கூட நிரூபிச்சிருவேன். அட, போய் பண்ணுன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு போ. அர்ஜுன், விளையாடாத அர்ஜுன். நிஜமாவே போய் குதிச்சிருவேன். தியா, எக்ஸாம் நேரத்துல எதுக்கு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? போவாக்குறால. டேய் கருவேலை, நீ வாய் மூடுறா. இது எனக்கும் அர்ஜுனுக்குள்ள வந்தாயிட்டு. நீ தலையிடாத. அவன் தான் உன்னை மேல இருந்து குதிக்க சொல்றானே. செய்யறேன். இப்ப மேல இருந்து குதிச்சு என் காதலை எப்படியாவது நிரூபிக்கிறேன். ஏடா, பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை குதிச்சிருவாளோ? அட போட, நீ வேற. அவெல்லாம் குதிக்க மாட்டா. அர்ஜுன், சீனியர் என்ன பண்றீங்க? சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல. இங்க இருந்து குதிச்சு சாக போறேன். ஐயோ சீனியர், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. இருங்க, நான் எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாரும் வாங்க. சீனியர் மேல இருந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. கிறுக்கி, இவ கத்துறது யாரு காதுக்கும் கேட்காது போல. நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அர்ஜுன், சொன்ன மாதிரியே மேலே ஏறி நிக்கிறான். ஒருவேளை குதிச்சு செத்துருவாளோ? அவளாவது சாவதாவது. இருக்கிற உசுரெல்லாம் எடுக்காம அவளா சாவ மாட்டா. சரி சரி, இப்ப எப்படி அவளை கீழே கொண்டு வர போற? தியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலேஜ் மனதை வாங்குறதுக்கு வந்து சேர்ந்துருக்க. முதல்ல இருந்து கீழே இருங்க. முடியாதுங்க மேம். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் நடக்கிற விஷயத்துல நீங்க யாரும் குறுக்க வராதீங்க. ஏமா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைனா அதை உங்களுக்குள்ள வச்சுக்கணும். அதுக்கு இப்படி காலேஜ் மேல ஏறி நின்னுக்கிட்டு எங்க காலேஜ் மனத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன். இறங்குமா கீழே. இங்க பாருங்க சார், இந்த காலேஜ்ல எங்க அப்பா ஒன் ஆஃப் த பார்ட்னர். இந்த காலேஜ் எங்களோட தான். உங்க ஜோடி நீங்க பாருங்க. என்ன திமிரு. ஏய், இப்ப இறங்க வரையா இல்லையா நீ? முடியாதுங்க மேம். அர்ஜுன் என்ன லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும்தான் இங்க இருந்து நான் கீழே இறங்குவேன். இல்லைன்னா குதிச்சு செத்தாவது என் காதல் நிரூபிப்பேன். தியா, குதிக்கிறதான் குதிக்கிறேன். நேரா குதிச்சிடாத. கைகால் உடஞ்சு தப்பிச்சிருவ. என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னோட சீரியஸான காதல் உங்க யாருக்கும் புரியல. புரிய வைக்கிறேன். டே அர்ஜுன், பேசாம லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. அப்பதான் கீழே இறங்கி வருவா. நான் என்னதுக்கு சொல்லணும்? எனக்கு அவன் மேல துளி கூட காதல் கிடையாது. என்னால சொல்ல முடியாது. திமிரு திமிரு, உடம்பெல்லாம் திமிரு. இவளோட பிடிவாதத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. சீனியர், நீங்க பேசுறதுலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவங்க மேலே நிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கீழே வந்து செத்துக்கிட்டு போயிட்டா அப்புறம் வலி உங்க மேலதான் விழும். பேசாம அவங்க கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிருங்க சீனியர். ஏ அர்ஜுன், சும்மா வாச்சு லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. அட என்னங்க சார் நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவதான் பிடிவாதமா ஏதோ பைத்தியக்காரத்தமா வணிக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நான் ஆட முடியாது. தியா, இப்ப கீழே இறங்கி வர போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அர்ஜுன் அவனோட காதலை என்கிட்ட சொல்லாம நான் கீழே இறங்கி வர மாட்டேன். யாராவது என்ன காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணீங்க, இங்க இருந்து இப்பவே குதிச்சிருவேன். அண்ணங்கார என்னடா ஒண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறான். இவன் என்னடா பசங்க வாழ்க்கையை கெடுக்கிறான். நல்ல குடும்பம். அர்ஜுன், என் உயிரியை விட்டுரும் அர்ஜுன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு அர்ஜுன். அட என்னமா தியா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாமுக்கு வேற டைம் ஆச்சு. சீக்கிரம் குதி, ஜம்ப். கருவ பையன் காமெடி பண்ணி காரியத்தை கெடுக்கிறான். ஏன் மச்சான், ரொம்ப நேரமா நின்று கதை பேசிக்கிட்டே இருக்கான். குதிக்க மாட்டேங்கிறாளே. ஏண்டா, ஒருவேளை குதிக்காம ஏமாத்திருவாளோ? அட, நீ அவளை பத்தி என்ன நினைச்ச? தியாவோட காதல் உண்மையான காதல். அதெல்லாம் குதிச்சு நிரூபிப்பா. என்ன தியா, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. 500 ரூபாய் பெட்டு. தியா குதிப்பா. ஏய், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் எத்தனை பேர் பாத்திருக்கோம். அதெல்லாம் சும்மா மிரட்டுறது. அதனால குதிக்க மாட்டா. 1000 ரூபாய் பெட்டு. டேய், நீ தான் ஏமாற போற. 1000 ரூபாய் ரெடியா எடுத்து வச்சுக்கோ. டேய், என்றா வர்றீங்க? அவ மேல இருந்து குதிக்கிறாங்களா? 2 பேரும் பெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க. அறிவில்ல? அட வாங்க சார், எங்களுக்கும் நேரம் போக வேண்டாம். தியா, சீக்கிரம் குதி. இங்க பாருமா தியா, அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவுல எடுக்க கூடாது. காதலுக்காக இப்படி உயிரை விடுறதுல முட்டாள்தனம். இதுக்கு பேர்லாம் காதலே இல்ல. ஹேய், இறங்கி வா. மேம், உங்களை முன்னாடியே சொல்லிட்டேன். தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க. அர்ஜுன், சொல்லு அர்ஜுன், என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லைன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். அட, ரொம்ப நேரமா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க. குதிமா. நான் பண்றதெல்லாம் விளையாட்டு எடுத்துக்கிறீங்களா? இருங்க, குதிச்சு நிரூபிச்சாதான் உங்களுக்கு என்னோட காதல் புரியும். இறங்கு தியா, போ, போயிடலாம். காதல் வரைக்கும் முடியாது. இறங்கி வா முதல்ல. லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. ஏய், பாத்து மச்சான், அவ நிக்கிற போச பார்த்தா நிஜமாவே குதிச்சிருவா போல இருக்கு. பேசாம லவ் பண்றேன்னு சொல்லி தொலைஞ்சிரு. அவ இறங்குனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம். டேய், நான் யார லவ் பண்றேன்? அவங்கள எதிரில் வச்சுக்கிட்டேன். இவகிட்ட இப்படி லவ் பண்றேன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் இப்ப யோசனை பண்றதுக்கு நேரம் இல்ல. அவ பாரு, குதிக்கிற பொசிஷன்ல நிக்கிறா. இப்போதைக்கு அவ உயிரை காப்பாத்துறதா முக்கியம். அவகிட்ட லவ் பண்றேன்னு சொல்லிடு. சாரி, வேற வழி இல்லாம சொல்லி தொலைறேன். ஏய், இறங்கி வா. முடியாது அர்ஜுன், என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. அப்பதான் இறங்கி வருவேன். சரி, பண்ணி தொலைக்கிறேன். இறங்கி வா. அர்ஜுன், நேசமா தானே சொல்றேன். இறங்கி வந்தது மாத்தி பேசிட மாட்டியே. பேச மாட்டேன்.
இறங்கி வா இறங்கி வாடி. அப்புறம் எதுக்கு உனக்கு